ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸில் அக்யூசேஷனை பொறுத்தவரையில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் அக்யூசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட் அக்யூசேஷன்ஸ், இன்னொன்று பார்ஷியல் அக்யூசேஷன்ஸு. ஸோ நாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் அக்யூசேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். எப்படி இது கம்ப்ளீட் அக்யூசேஷனை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஹெச் லிமிடெட் அண்ட் எஸ் லிமிட்டட்னு. இங்கே எக்ஸ் லிமிடெட் அக்வயர் பண்ணுறதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது ஆல் த ஷேர்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட். அப்போ எஸ் லிமிட்டடில் இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுறாங்க. ஓகே, எஸ், இங்கே ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது. ஷோ த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். நம்மள கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அதாவது ஃபுல் அக்யூசேஷனாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நார்மலாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் உங்களுடைய ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கேல்குலேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா, பார்ஷியல் அக்யூசேஷனாக இருந்தால் மட்டும்தான். 60% ஷேர் வாங்கியிருக்காங்க, 70% ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, மீதி இருக்கிற 30%, 40% அப்படிங்கிறது மைனாரிட்டி கையில் இருக்குது. அப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கேல்குலேஷனுக்குள்ளே போகணும். அப்போ இந்த சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணால் மட்டும் போதும். அப்போது இங்கே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செகண்ட், டைம் ரேஷியோ இங்கே தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, 31 டிசம்பர் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற டேட்டு. அந்த டேட்டில் தான் ஹெச் லிமிடெட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. டைம் ரேஷியோ எப்போ வரும் அப்படின்னா, பார்ஷியல் அக்யூசேஷன் இருந்தால் மட்டும்தான் டைம் ரேஷியோ கேல்குலேஷனும் வரும். அப்போ ஃபுல் அக்யூசேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் கேல்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, டைம் ரேஷியோவும் கேல்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேட் பண்ணணும். எப்போது நாம் ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேஷன் முடித்ததுக்கப்புறமா அந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்மளுடைய கேல்குலேஷனில் உங்களுக்கு குட்வில் கிடைக்குதா இல்லை கேபிட்டல் ரிசர்வ் கிடைக்குதாங்கிறத கேல்குலேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேஷனுங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் எஸ் லிமிடெட் வாங்குறேன்னா இதில் இருக்கிற மொத்த ஷேரையும் நான் வாங்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ இதோடைய ஷேர் கேபிட்டல் எல்லாமே எனக்கு தான் வருது. எனக்கு அப்படின்னு நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனிக்கு. ஓகே, ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் எல்லாம் ஹோல்டிங் கம்பெனிக்கு சொந்தம் அப்படின்னா, இந்த ஷேர் கேபிட்டல் மூலமாக அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஃபிட்டும் ஹோல்டிங் கம்பெனி தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கக்கூடிய இந்த ரிசர்வும் ஹோல்டிங் கம்பெனிக்கு தான். இதை தான் நாம் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு நாம் சொல்லுவோம். அப்போ இந்த மொத்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டும் இப்போ யாருக்கு போகுது அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் போக போகுது. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ ஷேர் கேபிட்டல் 1 lakh, ரிசர்வ் 25,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 15,000. இதுதான் அந்த ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிங்கிற பிஸ்னஸை எடுக்கிறதுனால கிடைக்கிற அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் 1,40,000. பட் இந்த 1,40,000க்காக ஹோல்டிங் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய டோட்டல் அமௌண்ட் 2 lakhs. ஸோ இந்த பிஸ்னஸ்னால் கிடைக்கிற டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ 1,40,000, பட் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs. ஸோ கம்பேர் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 1,40,000 பிஸ்னஸ்க்காக த கம்பெனி 2 lakhs பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸஸாக இருக்குது. இந்த எக்ஸஸ் அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா, அந்த கம்பெனியோட குட்வில். ஸோ இப்போ நாம் கேல்குலேட் பண்ணியிருக்கிற இந்த குட்வில் 60,000 பேலன்ஸ் ஷீட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் காட்டணும். ஓகே, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் as on 31st December. ஸோ இந்த 31st டிசம்பருக்கான கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். லைபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மெட்டில் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அது சேம் லிஸ்ட்டை தான் இங்கே கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல். இனிமேல் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல், ஹோல்டிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்லேயே எடுக்கணும். ஏன் சப்சிடரி கம்பெனியோட எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேஷன்ஸில் இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி தான் நம்ம குட்விலோட கேல்குலேஷன் கொண்டு வந்திருக்கோம். இனிமேல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில். ஓகே, ஸோ இதை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கேல்குலேஷனில் எடுக்கக்கூடாது.
ஸோ ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, ரிசர்வ்ஸ் இந்த சம்மில் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ செகண்ட் ஹெட்டிங் எப்படி போடணும் அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு போட்டு ரிசர்வையும் சர்ப்ளஸையும் ஆட் பண்ணி அந்த டோட்டலை நோட் நம்பர் 1ல் கொடுத்துருங்க. கிரெடிட்டா. ஸோ எக்ஸ்டர்னல் லைபிலிட்டியை பொறுத்த வரையில் கிரெடிட்டாஸோடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணி காட்டணும். ஸோ 3,50,000ங்கிறது ஹெச் லிமிட்டடில் இருக்குது, எஸ் லிமிட்டடில் 50,000 இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் 4 lakhs. ஸோ டோட்டல் லைபிலிட்டி ஓவர். ஏன்னா இதுக்கு மேலே இங்கே லைபிலிட்டிஸ் எதுவும் இல்லை. அசட் சைடு ஃபர்ஸ்ட் அசட்டோடைய கேல்குலேஷனில் ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் குட்வில் கேல்குலேட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். அந்த குட்வில்லோட அமௌண்ட்டு 60,000 போட்டதுக்கு அப்புறமா ஹெச் லிமிட்டட் எஸ் லிமிட்டடோடைய அசட்ஸை ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ குட்வில் 60,000, அசட்ஸ் சன்ட்ரி அசட்ஸு. ஸோ ஹெச் லிமிட்டட் எஸ் லிமிட்டடோடைய சன்ட்ரி அசட்ஸ் இருக்குது, அந்த அசட்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டாரோடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணி கிடச்சது 4 lakhs, சன்ட்ரி அசட்டை ஆட் பண்ணி கிடச்சது 9,40,000. ஸோ இது வந்து ஷெட்யூல் கிடையாது, நோட் நம்பர். நாம் ஒர்க்கிங்ஸ் போட போட அதோடைய நம்பரை ஆர்டராக நாமளாக போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ டோட்டல் 2 பக்கமுமே 10 lakhs அக்கௌண்ட்டு டேலி ஆகிருக்கு. இதுதான் கம்ப்ளீட் அக்யூசேஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.